வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஒண்ணு பாயாசம், இன்னொன்னு பாசிசம். பாயாசத்தை குடிச்சிட்டாரு, ஆனா பாசிசம்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்னன்னே அவருக்கு தெரியல. அவருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாசிசம்னா என்னன்னா, ஏதோ 3 நாளா அலைஞ்சுகிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பேருதான் பாசிசம். நீங்க யாரால இவ்வளவு அலையுறீங்களோ அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட உங்களால பேச முடியாம போகுதுல்ல, அதுக்கு பேருதான் பாசிசம். இப்ப சொல்லுங்க சார், பாசிசம்ங்கிறது ரொம்ப அழகான பாசிசமா? இந்த பாயாசம் இருக்குல்ல சார், பாயாசம் அதான் அந்த பாயாசம், அது உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அது சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப கூட பாசிசத்துல இருக்கிற சாப்பாடை எடுத்துக்காம பாயாசத்துல இருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? முந்திரி பருப்பே தான் வேணுமா? இந்தா பாசி பருப்பு பாமக இருக்கு, இந்த அரிசி மாவு அமமுக இருக்கு, பத்தாததுக்கு பாசிச பாஜகவே இருக்கு. ஒட்டுக்கா கூப்பிட வேண்டியதானே? இல்ல பாசிசத்துல இருக்க பிரிவுல இருந்து அதிமுகல இருந்து ஒரு 5-6 சீட்டு கேட்க வேண்டியதானே? இதுக்கு பேருதான் பாசிசம். இந்த பாசிசத்தை அப்படியே எளிமையெல்லாம் கடந்து போயிட முடியாது. உங்களுக்கு இன்னும் 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 புரியுற மாதிரியே சொல்லட்டுமா? எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாத கான்வாயி, ஏன் போச்சுன்னு தெரியாத கான்வாயி, எதனால அப்படின்னு கேட்க முடியாம, நானே தாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன், அதுவும் திட்டவட்டமா சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களை மாத்தி சொல்ல வைக்குதுல்ல, அதுக்கு பேருதான் பாசிசம். ஆனா ஒண்ணுங்க, இத பத்தி எல்லாம் பேசாம, இத பத்தி மட்டுமா, இன்னும் எதையுமே பேசாம, உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா சார், சினிமால ஒரு சீன் நிக்குது சார். இந்த வில்லனுங்க சார் ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல போய் ஆச்சு ஒச்சு பிரச்சனை பண்ணிருப்பாங்க சார். ஊரே சார், ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த மக்களும் கைய பசஞ்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க சார். அந்த பொண்ணை கேக்கும், யாராவது காப்பாத்த வாங்க வாங்க அப்படின்னு கெஞ்சும். ஆனா ஊர் மக்கள் கைய பிசைஞ்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பாங்க. உன்னை இந்த கடவுள் தாமா காப்பாத்தணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்ல சொல்ல, குபீர்னு வருவாருங்க நம்ம ஹீரோ. வந்து வில்லனுங்களை எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இந்த மக்களை பார்த்து கேட்பாரு, என்ன பயம் உங்களுக்கு, என்ன பயம், இத்தனை பேர் நின்னுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆளை அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்க சொல்ல, அப்படியே நடக்கும்போது சூழ்ல இருந்து தீ வர அளவுக்கு நடந்து போவாரு. அடுத்தது என்ன சீனு, ஃபைட்டு முடிஞ்சா பாட்டு தானே, பாட்டுலயே பல அட்வைஸும் பண்ணுவாரு. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோ நஜ வாழ்க்கைன்னு வர சொல்ல அவருக்கே பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு இல்லைங்க, அவருக்கே பிரச்சனை. வெளில ஆளுங்க அச்சு தம்சம் பண்ணி மண்டையா கொட்டி நிக்கிறாங்க. ஐயோ அம்மான்னு சத்தமா கதற கூட முடியாம, எதுக்கு போறோம் ஏன் வரோன்னே தெரியாம ஓடி ஓடி வந்துனும் போயினும் இருக்காரு. அப்பாலிக்கா காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கதறாரு. ஊரெல்லாம் சேர்ந்து போய் இப்ப அந்த ஹீரோவை காப்பாத்துற நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்ன சார் பண்றது, படத்துக்கு போனோமா, டிக்கெட் வாங்கினோமா, பாப்கார்ன் சாப்பிட்டோமா, படம் முடிஞ்சதுன்னா கிளம்பி வந்துக்கினே இருக்கணும். பட்டை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சேனா அப்புறம் ஹீரோவை யாரு காப்பாத்தணும், நீ தானே காப்பாத்தணும். படம் பார்த்தும் காப்பாத்துனீங்க, இப்ப பட்டை பார்த்தும் காப்பாத்த வேண்டியதா இருக்குது. இதத்தான் சார் 2 வருஷமா கூவிக்கினே இருந்தோம், சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன்னு. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். இப்ப டைரக்டா நம்ம விஜய் அவர்கள் கிட்ட பேசிடலாம். தாவேகாவின் தலைவராக இருக்க திரு விஜய் அவர்களே, இப்போ உங்க கட்சி எம்எல்ஏக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் அவர்களே, நீங்க தானே சார் முதலமைச்சராக போறீங்க. இது சாதாரண, உங்க பாஷையில சொல்லணும்னா, அதாவது சினிமா பாஷையில சொல்லணும்னா, சாதாரண சப்ப மேட்ருங்க. இதவே உங்களால சால்வ் பண்ண முடியல, இதுக்கு எதிராக பேச கூட முடியல. போதும் சார், பேசுங்க சார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற நீங்க கூனி குறுகி நின்னது போதும். சாரி, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போற நீங்க கூனி குறுகி நின்னது போதும். எதுக்காகவும் யாருக்கிட்டையும் எங்கேயும் பேசாத உங்களுக்கு எதுக்கு சார் சிஎம் போஸ்ட்? ஏன் ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டீங்களா, ஒரு வீடியோ போட மாட்டீங்களா, அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டு சார், நேரா அன்புமணி சாருக்கு போனை போட்டு வாங்க சார் நேர்ல பேசுவோம் அப்படின்னு கூப்பிடுங்க. உங்க பாசிசம் கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கா, இல்ல பாசிசத்துக்கு எதிரா பேசிட்டா பல்லு கிள்ளு போயிருமா? பேசுங்க சார், முதல்ல பேசுங்க. உரிமைக்காக பேசுறது ரெண்டாவது, இப்போ உங்களுக்காக பேசுங்க. உங்களுக்காக நீங்க பேசலைனாலும் உங்களை நம்பி வாக்கு செலுத்திய மக்கள் இன்னைக்கு ரோட்ல இறங்கி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மக்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா, இங்க விஜயண்ணா வந்தா நிறைய பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு அப்படிங்கறதுதான்.
விஜய் அண்ணா வந்தா அவருக்கு வேண்டியே பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது தெரியாம போச்சே. இப்ப கூட பாருங்க, திமுகவின் சதியாமா. இன்னும் இதை எத்தனை காலத்துக்கு சார் பேச போறீங்க? திமுகக்கு எதிரா நின்னதுனால தானே இப்ப ஜெயிச்சீங்க. இப்ப சொந்தமா பேசுங்க சார். சொன்னா அசிங்கம் தான் சார் எனக்கு. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு என்ன வருத்தம். இந்த இப்ப கூட நான் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். என்ன பண்றது? கையுக்குன்னு போய் கையுக்கு ஓட்டு போட்டு வந்தா திருப்பி பார்த்தா விசில் மாட்டி இருக்குது. நான் என்ன நினைச்சா பார்த்தேன் விசில் கிட்ட போய் கை மாட்டும்னு. அது மாட்டினா மாட்டிட்டு போகுது. எப்படியே இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆனா நீங்க பேசுங்க சார். பஞ்ச் டயலாக் எழுதி வச்சுக்கின்னு மேடை கிடைச்சாதான் பேசுவேன் அப்படின்னா, இந்த ஆபீஸ் அந்த ஆபீஸ்னு பார்ட் டைமா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா மக்கள் ரோட்ல நிக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் உட்காருங்க. சீக்கிரமாவே சிஎம் போஸ்டுக்கு போயிடலாம். இன்னொன்னு தெரியுமா சார்? இன்னொன்னு தெரியுமா? இந்த மாநிலத்துல ஹிந்தியை இம்போஸ் பண்ணாங்க. அப்ப இருந்த மாணவர்கள் என்ன ஆபீஸாவா ஏறிக்கிட்டு இருந்தாங்க? வீதிக்கு வந்தாங்க சார், போராடினாங்க சார். பராசக்தி படத்தை பாத்தீங்கல்ல? அப்படி போராடினாதான் சார் நமக்கே உரிமை கிடைக்கும். ஏன்னா பாசிசம் அப்படிங்கிறது நீங்க கேட்டாலாம் கொடுத்துறாது, போராடினாதான் கிடைக்கும். பாசிசத்துக்கு எதிரா பேசவே பயப்படுற இந்த விஜய், அதாவது உங்க விஜய் எங்க விஜய், நீங்க இப்பவும் பாசிசத்துக்கு எதிராலாம் பேச போறது இல்ல. நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் போஸ்டுக்கு போகாம உட்காந்துருக்கீங்க, அதுக்காக தான் கேட்க போறீங்க. சார், ஜனநாயக படத்தை நிப்பாட்டினது பாசிசம். அதே மாதிரி தான் நீங்க சிஎம் போஸ்டுக்கு போறது நிப்பாட்டினதும் பாசிசம். ரெண்டுக்குமே நீங்க எதிர்த்து பேசவே இல்லை சார். ஆனா பஞ்ச டைலாக் எழுதி கொடுக்கும் போது அதை பார்த்து படிக்கும் போதெல்லாம் பாயாசம் பாயாசம். சரி சார், நீங்க சிஎம், அதாவது தமிழ்நாட்டின் சிஎம், ஏதாவது பண்ணுவாரு பேசுவாருன்னு நினைச்சோம். இப்ப ஏன் தெரியுமா அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்திருக்கேன்? அது தெரியுமா உங்களுக்கு? 2 மணி நேரமா பவர் கட்டு சார், உள்ள உட்கார முடியல. வீடியோ வேற எடுத்தாகணும். உங்க விஜய் ஆட்சியில உட்காரும் போது 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 உட்காரும் போது எப்ப சார்? சீக்கிரம் வந்து உட்காருங்க சார். முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைங்க சார். இன்னொன்னு தெரியுமா சார்? காலையில இருந்து மீம்ஸா வந்துகிட்டு இருக்குது. யாரும் இன்னும் சிலிண்டர் புக் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், சிலிண்டர் வாங்குறதுக்கு. இந்த காலையில ஒரு பையன் வீடியோ போட்டிருந்தான் பாத்தீங்களா? ஆனா அடுத்த வாரம் அக்காக்கு கல்யாணம், நேரமா தாய் மாமனா வந்து இந்த சீரெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போங்கன்னு கூப்பிட்டுருக்கான். இன்னொன்னு தெரியுமா? பையன் எக்ஸாம் எழுத போறானாமா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? பையன் கேட்டது கரெக்ட் சார், ஆனா நீங்க வர வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்க வரீங்கன்னு சொன்னா அவன் எக்ஸாம் எழுத போயிருவானா? போமாட்டா சார், கிறுக்கு பசங்க. அதனால நீங்க வர வேண்டாம் சார், சீரை மட்டும் அமுச்சு விட்டுருங்க. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க சார், அதை நிறைவேற்றுறதுக்காவது நீங்க சிஎம் ஆவீங்கன்னு பார்த்தா முதல்ல சிஎம் ஆகிறதுக்கு ஒரு சிஎம் ஆகணும் சார். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா சார், என்ன பண்ணணும் தெரியலையே சார். அதான் நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்ச வாய்ப்பு கொடுத்த இப்ப இருக்க உங்களோட எம்எல்ஏக்கள் கிட்ட கேளுங்க. ஒரு ஆளுக்காச்சும் இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா சார்? எப்படி சார் தெரியும்? அவங்க எம்எல்ஏயே என்ன பண்ணணும்னு தெரியாதனாலதான் இப்ப ரெசார்ட்லயே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா காலையில புசி ஆனந்த் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். உங்க முன்னாடி 10 கோடி ரூபாவை வச்சு தளபதியா 10 கோடியான்னு கேட்டா தளபதினு தான் சொல்லணுமாமா. எச்ச டம்ளரை 10,000 ரூபாய்க்கு வாங்கின அதே நபர்கள் கிட்ட போய் உனக்கு போனஸ் முக்கியம் இல்ல, வேலை முக்கியம் இல்ல, தீபாவளி முக்கியம் இல்ல, பரீட்சை முக்கியம் இல்லைன்னு சொன்ன அவங்க கிட்ட போய் புசியானந்த் சார், காலம் திருப்பி வந்துருச்சுல்ல. இப்பவும் எங்க தமிழ்நாட்டுக்கு முதல்வராக போற உங்ககிட்ட உரிமையோட தான் கேக்குறோம். முழு விஜயா இல்ல, முதுகெலும்புள்ள விஜயா நில்லுங்க. பாயாசம் உங்களை எதுவுமே பண்ணாது சார், ஆனா பாசிசம் உங்களை பண்ணுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும் சார். பண்ணுக்கே இத்தனை நாள் இழுத்துக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் எத்தனை பண்ணு உங்களை தேடி வரப்போகுது சார். சிஎம் சார், சிஎம் அங்கிள், தாய் மாமன் சிஎம் அங்கிள் விஜய் சார், பேசுங்க சார். பாசிசத்துக்கு எதிரா பேசுங்க. ஐயோ, இப்பவும் மக்களுக்காக எல்லாம் பேச சொல்லலைங்க சார், உங்களுக்காக பேசதான் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். முதல்ல உங்களுக்காகவாவதும் பாசிசத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டாவது பேசுங்க சார். ஆனா நீங்க பேசுற வரைக்கும் நாங்க சேனல்ல தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா உங்க தொண்டர்கள், உங்களை நம்பி வாக்களித்த தொண்டர்கள் ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க கூடயாவது போய் நின்னு பேசுங்க. நாங்க உங்களுக்காக பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.